ஜூம் 70 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன படத்தை பத்தி நம்ம ரிவ்யூ பார்க்க போறோம்னா, மலையாள படங்கள் நிறைய மலையாள படங்கள் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு, தோல்வி அடைஞ்சிருக்கு. ஆனா ஒரு சில படங்கள் மலையாள படங்கள் மட்டும்தான் தமிழ்ல டப் ஆகி படங்கள் வெளிவருது. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா, மலையாளத்துல இப்போ ஒரு படம் சக்சஸ்ஃபுல்லா வெற்றிகரமா ஓடிட்டு இருக்க ஒரு படத்தை வந்து தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படம் தான் பனி. ஸோ இந்த படம் வந்து மலையாள படம் தமிழ்ல டப் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ஜிஜோ ஜார்ஜ். ஜிஜோ ஜார்ஜ் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துல அவரும் ஒரு முக்கியமான ரோல்லையும் அவரும் ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. கிரீன்ற ஒரு ரோல்ல பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தா கிரீன்ற ரோல்ல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அபிநயா நடிச்சிருக்காங்க. ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. இந்த படம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கேரளா திருச்சூர். அந்த திருச்சூர்ல நடக்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு டான் ஃபேமிலி, ஒரு டான் பெரிய டான் குடும்பம், பெரிய டான் ஃபேமிலி. கேரளால இருக்கிற ஒரு பெரிய டான் குடும்பம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கேரளாவே அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. கேரளா அந்த திருச்சூர்ல வந்து அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து இது பிடிக்காது. இது பிடிக்காத போலீஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, போலீஸ் வந்து அவங்கள வந்து வார்ன் பண்ணணும், அவங்க இது பண்ணணும் போது என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் வில்லன் ரோல் பண்ணியிருக்க 2 பசங்க வில்லன் ரோல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பசங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டான் குடும்பத்துக்கும் இந்த 2 பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பகை ஏற்படுது. அந்த பகை ஏற்பட்ட பிறகு அந்த பசங்க இருக்காங்க இல்லையா, அந்த பசங்க வந்து ஸோ இந்த ஃபேமிலியில இருக்கிறவங்க ஒருத்தரா வந்து மர்டர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மர்டர் வந்து ஏன் பண்றாங்க, எதுக்காக பண்றாங்க, இந்த மர்டர் பண்றதுனால இந்த பசங்களுக்கு என்ன லாபம், ரெண்டாவது இந்த மர்டர்னால இந்த கிரி கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அப்செட் ஆகிறாரு. ரொம்ப படத்துல வந்து ரொம்ப நல்லா அழகா மூவ் பண்ணிருக்காங்க. திரைக்கதை வந்து படத்துல ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு பார்க்கும்போது ஒரு மலையாளத்த படம் மாதிரி நமக்கு தெரியல. படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு மலையாள படம் மாதிரி தெரியாது. ஒரு தமிழ் படம் வந்து நம்ம பார்க்குற மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். ரெண்டாவது படத்துல ஃபர்ஸ்ட்டா பார்த்தீங்கன்னா எங்கேயுமே லேக் இல்ல. ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு படம் வந்து ரொம்ப ரொம்ப ஜென்யூனா எடுத்திருக்காங்க. படம் ரொம்ப ஜென்யூனா இருக்கு. அது ஒரு படம்ன்றது வந்து எப்படின்னா, எங்கேயுமே லேக் இல்லாம ஒரு திரைக்கதை வந்து அவ்வளோ அழகா இந்த படத்துக்கு அமைச்சிருக்காங்க. ஜிஜோ ஜார்ஜ் உண்மையிலே அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லணும். படத்தை வந்து ஒரு மலையாள படம் இல்லாம ஒரு தமிழ் படமா வந்து இந்த படத்தை காமிச்சிருக்காங்க. ஆனா டப்பிங் படம் தான். ஆனா இருந்தாலும் நம்ம ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா மத்த ஆர்டிஸ்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா அழகா பண்ணிருக்காங்க. படத்துல பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், நல்லாவே ரொம்ப நல்லா அழகா இருக்கு. ரெண்டாவது படத்துல வர சின்ன சின்ன கேரக்டர்லாம் ரொம்ப நல்லா அழகா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த 2 பசங்களுக்கும் இந்த டான் ஃபேமிலிக்கும் நடக்கிற ஒரு ஒரு கதை. ஸோ அந்த கதை வந்து கடைசியில் அந்த டான் ஃபேமிலி வந்து அந்த பசங்களை பிடிச்சாங்களா, அந்த பசங்களை என்ன பண்ணாங்க, ரெண்டாவது இவங்களால இந்த டான் ஃபேமிலிக்கு என்னென்ன பெரிய பெரிய அளவில் என்ன பாதிப்பெல்லாம் ஏற்படுது, இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாவே சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது போலீஸ் வந்து என்ன பண்ணுது, போலீஸ் வந்து அந்த அந்த மர்டர் பண்ண அந்த கில்லர்ஸை வந்து போலீஸ் வந்து பிடிக்கிறாங்களா, இல்லை அந்த டான் ஃபேமிலி பிடிக்கிறாங்கன்றதான் படத்தோட கதை. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா அழகா இருக்கு. செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு கிளைமேக்ஸ். ஸோ நான் பார்த்துட்டேன் படத்தை. ஸோ நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க. ஸோ தியேட்டர்ல போய் பார்த்தா தான் உங்களுக்கு இந்த படத்தை மறக்காம நீங்க போய் தியேட்டர்ல போய் பாருங்க. ஸோ பனி, இந்த படத்தோட பனின்னா டைட்டில் பனின்னு வச்சிருக்காங்க. ஆனா அந்த படத்துக்கு எல்லாமே நல்ல ஒரு டைட்டில் ரொம்ப நல்லா சூஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்ல வேற மாதிரி நல்ல டைட்டில் எதனா வச்சிருக்கலாம் தமிழ்ல. ஸோ பரவாயில்ல, டைட்டில் எதுவாக இருந்தாலும் சொன்னா கதை வந்து உண்மையிலே படம் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு படம். நீங்க படத்தை பாருங்க. படத்தை பார்த்துட்டு நீங்க எந்த ஒரு ரிவ்யூ நம்பி நீங்க படம் பார்க்க வராதீங்க. ஸோ படம் பார்த்துட்டு நீங்க உங்களோட கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. படம் எப்படி இருக்குன்றது ஒரு மக்களாகி நீங்க தான் அந்த படத்தை வந்து நீங்க தான் முடிவு பண்ணணும். எது நல்ல படம், எது சிறந்த படம், எது நல்ல படம் நீங்க தான் முடிவு பண்ணணும். எந்த ஒரு ரிவ்யூமே வந்து ஒரு படத்தை வந்து வெற்றி தோல்வி நிர்ணயிக்காது. ஸோ அதனால வந்து இந்த படத்தை வந்து நீங்க தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ பனி உண்மையிலே ஜிஜோ ஜார்ஜ் அவர்களுக்கு ரொம்பவே நன்றி இந்த படம் தமிழ்ல கொடுத்ததுக்கு. மேலும் இந்த படம் தியேட்டர்ல போய் பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு ரிவ்யூல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். அண்டில் தென் பை ஃப்ரம் மனோஜ்.